பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதத்திலே ஒரு வார்த்தை வசனத்தை எடுத்து இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அனைவரும் வேத வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளவும். நீங்கள் வேத வசனத்தை கேட்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. விசுவாசம் கொண்டு என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் பலகி நின்றபோது, நான் அடித்து நின்றபோது, நான் இருக்கிறேன் என்றாரே. நான் பலகி நின்றபோது என்றாரே. நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. கலந்திருக்கி நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிலேன் என்றாரே. கலந்திருக்கி நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிலேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாது என்றபோது முடியும் என்றாலே, நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாலே. முடியாது என்றபோது நான் தனித்து நின்றபோது ஆகையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று உனக்காக யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர், என் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த இந்த நாளுக்காக துதிக்கிறேன். இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனைக்காக வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னமானது
இப்பொழுதே இந்த கூடாரத்தை மறைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, என் தேவன் அப்பா, சபையாருக்கு என்ன பேச ஆண்டவர் அடினை கொண்டு சித்தம் வைத்திருக்கிறீரோ ஆண்டவர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நீர் பேசும்போது நாங்கள் அனைவரும் எங்கள் செவிகளை சாய்த்து இருதயங்களை திறந்து உள்ளத்திலே உணர்ந்து நாங்கள் ஆண்டவரை கேட்கிறோம். அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை ஆண்டவர் தடைகளை உடைத்து கொண்டு வருகிறாக. ஆண்டவர் ஆராதிக்கு விரதமா நிற்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு எல்லாம் முந்தி பலவானை கட்டி கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாடு நாட்களிலே நோவாவை குறித்து இங்கு ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நோவா ஒரு நீதிமான் என்று வேதம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் எங்க பிரவேசிக்கணுமா? பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பேழை என்பது இன்றைக்கு காலகட்டத்திலே அது ஏதோன் தோட்டத்தை குறிக்கிறது. பேழை என்பது அது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பார்த்து என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் சபைக்கு உள்ளே போங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு போங்க, சபையிலே இருங்க. அதுதான் நீங்க ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ளே நோவா குடும்பம் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள்ளே ஆண்டவர் பிரவேசிக்க சொன்னார் என்றால், வருகிற அழிவில் இருந்து, வருகிற ஆபத்தில் இருந்து இந்த நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார் என்பதுதான் இதற்கு ஆதாரம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க வந்திருக்கிறோம்? அவருடைய பேழையாய் இருக்கிற சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். யாரெல்லாம் சபைக்குள்ள வருகிற ஒரு பழக்கம் இருக்கிறதோ, சபைக்குள்ள இருக்கிற பழக்கம் இருக்கிறதோ, சபைக்கு வந்தாலும் தூங்காதபடி தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற அந்த பழக்கம் இருக்கிறதோ, ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவையெல்லாம் சந்திப்பார். இந்த நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த பேழைக்குள்ளே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார், அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்தார், அவர்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு உண்டான ஒரு தலைப்பு, இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக கண்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக கண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த சந்ததியில், இந்த ஜெனரேஷனில் நீ யார்? ஆமென் சொல்லுங்க. நீ யாராய் இருக்கிறாய்? ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து கேட்பாரானால் எப்படி இருக்கும்? இந்த சந்ததியில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சந்ததி ரொம்ப மோசமான சந்ததி, இந்த ஜெனரேஷன் ரொம்ப மோசமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை என்னை பார்த்து கேட்கிறார், இந்த சந்ததியில் நீ யார் என்று கேட்கிறார். ஆனால் அன்றைக்கு நோவாவை இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாக கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, இன்னைக்கு உன்னையும் என்னையும் அவர் நீதிமானாய் காண முடியுமா? யோசித்து பாருங்கள். நீதிமானாய் பார்க்க முடியுமா? நீதிமானுக்குண்டான குணாதிசயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவர் நோவாவை இந்த சந்ததியில் நீதிமானாய் பார்த்தார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை விளக்கி காண்பிக்க போகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுவோம். அதிலே பார்க்கும் பொழுது 1 - 4 வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசிக்கலாம். மனுஷர் பூமி மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தியம் உள்ளவர்கள் என்று கண்டு
அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அங்கே பாவம் எப்படி நடக்கிறது என்பதை குறித்து நீங்கள் கவனிக்க வேண்டும். நோவா இருந்த நாட்களிலே மனுஷர்கள் இருந்தார்கள். நோவா இருந்த நாட்களிலே ராட்சத மனுஷர்கள் இருந்தார்கள். நோவா இருந்த காலத்திலே தேவ புத்திரர்கள் இறங்கி வருவது உண்டு, தேவ தூதர்கள் இறங்கி வருவது உண்டு. அல்லேலூயா. அவர்கள் மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்து கொண்டார்கள். மனுஷ குமாரத்திகள் பெண் கொண்டார்கள். இது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படியா இருந்ததாம்? பாவமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் அறிவிருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்க்கிறார் என்கிற ஒரு தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க மக்கள். யாருமே என்னை பார்க்கலையே, நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் செய்வேன். ஆமென். யாரும் பார்க்கலையே, ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. இந்த பூமியில் மறைவானது ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் உண்டாக்கின தாம் மனுஷனை பார்க்கிறார். 24 மணி நேரமும் அங்கு பரலோக ரெக்கார்டு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மனுஷனை ஏன் உண்டாக்கினேன் என்று மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு நாமும் கூட சில குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் அடங்கலன்னு சொன்னா, பிள்ளைகள் கீழ்ப்படியலன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன சொல்லுங்க? உன்னை ஏன் தான் நானு பெத்தேனோ, உன்னை பெத்ததுக்கு பதிலா ஒரு கல் என்ன பண்ணிருக்கலாம், பெற்றிருக்கலாம். ஏன் அப்படி சொன்னாங்க? கல்ல பெத்ததாக சொன்னாங்க. சொல்லுங்க. கல் என்ன பண்ணும்? அங்கேயும் ஓடிட்டே இருக்குமா? ஒரு இடத்துல அழகா ஆமென் சொல்லுங்க. எங்க தூக்கி வச்சோமோ அங்கே இருக்கும். அப்படிதான் நம்மளை எதிர்பார்க்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு அப்படிதான் பேசுறோம். ஆண்டவர் விசனப்படுகிறார். எதற்காக ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார்? ஆமென். ஆனால் மனுஷனோ தேவனால் நான் உண்டாக்கப்பட்டேன், தேவன் தான் என்னை சிருஷ்டித்தார் என்று என்னை சிருஷ்டித்தவரை மறந்து, தன்னை சிருஷ்டித்தவரை மறந்து, இந்த பூமியிலே மனுஷனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா அழிந்து போகிற பொருட்கள் மேலே, அழிந்து போகிற பெண், அழிந்து போகிற ஆண், அழிந்து போகிற இச்சைகள், பணாசைகள் என்ன பண்றான்? மனுஷன் பாவத்திலே பிடிக்கப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. சிருஷ்டிகரை மறக்கிறான். ஆண்டவரை சிருஷ்டித்தாரே அதை மறந்து மனுஷனால் சிருஷ்டிக்கப்பட்டதை அவன் நேசிக்கிறான். அல்லேலூயா. இது தவறு தானே? ஆமென். அதுதான் ஆண்டவர் விசனப்படுகிறார். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடாதுங்க, நான் ஏன் தான் உன் தாயின் கருவில உன்னை பெண்ணா நான் தெரிந்து கொண்டேன், ஏன் தான் உன்னை தாயின் கருவில உன்னை ஆணாய் தெரிந்து கொண்டேன், என்ன பிரயோஜனம்? சில பேர் சொல்லுவாங்க, கோபத்துல தாய் தகப்பன் சொல்றது உண்டு, நீ பேசாம இருக்கிறத என்ன பண்ணலாம் சொல்லுவாங்க. ரொம்ப கோபம் வந்தா பேசுவாங்க. பேசாம இருக்கிறது என்ன பண்ண, செத்து அவனை தூக்கி போட்டு என்ன பண்றேன், போயிரு. அல்லேலூயா. உலகத்துல நான் இருக்கும்போது, ரட்சிக்கப்படாத போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போது என் தாய் என் தகப்பன் இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா என் கூட பிறந்தவங்க 5 பேர் இல்ல, 5 பிள்ளைகள் ஒண்ணு போனா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஆமா,
பேசாம இருக்கிறது செத்துருமாங்க. அல்லேலூயா. அப்படிதான் கோபம் வந்தா அப்படிதான் பேசுவோம். இந்த இடத்துல ஆண்டவர் அப்படிதான் பேசுகிறார். நான் ஏன் மனுஷனை உண்டாக்கினேன்? நல்லா கவனிக்கணும், சத்தியத்தை கவனிங்க. உங்க பார்வை எங்க இருக்கக்கூடாது. நான் ஏன் மனுஷனை உண்டாக்கினேன்? உங்களை என்னை அவர் பேர் சொல்லி இந்த வார்த்தை சொன்னா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பேரை சொன்னா எப்படி இருக்கும்? ரஞ்சினி, ரம்யா, செம்மலர், இந்த பக்கம் நந்தினி, ஒவ்வொரு பேரையும் சொல்லி ஏன் உண்டாக்கினேன், நான் ஏன் மாற்றில உண்டாக்கினேன், நான் ஏன் உண்டாக்கினேன், ஒவ்வொரு பேரை சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு வேசனமா இருக்கும் யோசித்து பாருங்க. எனக்கு அன்பானது. ஆனால் நோவா இருந்த ஜனங்களுக்குள்ளே, அந்த நாட்களில் இருந்த பாவம் செய்த மனுஷர்களுக்குள்ளே, பாவம் செய்த மனுஷர்கள் நாட்களில் இருந்தார்கள். குடிக்கிற மனுஷர்கள் இருந்தார்கள். விக்கிர ஆராதனை உள்ள மனுஷர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். மந்திரங்களையும் சூனியங்களையும் செய்கிற மனுஷர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களில் இருந்தார்கள். ஆனா இருந்த மனுஷனுக்குள்ளே நோவா எப்படி இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நோவா எப்படி இருந்தாரு? அல்லேலூயா. நோவா எப்படி இருந்தார் சொல்லுங்க. எப்படி இருந்தாரு? நீதிமானா இருந்தார். அல்லேலூயா. நோவா நீதிமானா இருந்தார். எல்லா பாவத்தையும் செய்கிற மனுஷர்கள் இருந்தார்கள். அவங்க கிட்ட ஒரு ஐக்கியம் வைக்கவில்லை, அவங்க கிட்ட ஒரு பழக்க வழக்கம் வைக்கவில்லை. ஆமென். தன் குடும்பத்தோடு தன் பிள்ளையோடு அவர் தனித்து காணப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த கன்னிகாபுரம் பகுதியில் இருக்கலாம், இந்த ஏரிக்கரை பகுதியில் இருக்கலாம், கேபி பார்க் பகுதியில் இருக்கலாம், இந்த சரௌண்டிங்ல எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த சந்ததியிலே உன்னை எப்படி பார்க்கிறார்? நீதிமானாய் பார்ப்பாரா? யோசித்துப்பார். அந்த சந்ததியிலே ஆண்டவர் நோவாவை நீதிமானாய் பார்த்தாரா? உன்னை அவர் நீதிமானாய் பார்க்கிறாரா? நீ நீதிமானாய் நடந்து கொள்ளுகிறாயா? நீதிமானாய் இருக்கிறாயா? நீதிமானுக்கு ஏற்ற அந்த குணாதிசயங்கள் உன்னிடத்தில் காணப்படுகிறதா? யோசித்து பார். எனக்கு அன்பான தேவச்சனமே. அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னுமாய் லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 17:27ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கலாம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் முதல் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜனப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளைங்க, இந்த சத்தியத்தை நல்லா கவனிக்க. நீங்க ஏதோ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பாஸ்டர் பேசுறாரு இல்ல, இது ஆண்டவர் உனக்காக எனக்காக பேசுகிறான். இந்த சந்ததியில் நீ எப்படி இருக்கிறாய்? எனக்கு தான் அந்த வசனம். இந்த காலகட்டத்தில் இங்க இருக்கிற ஜெனரேஷன் நீ எப்படி இருக்கிற? இன்னைக்கு மத்தவங்களை குறை சொல்லி நம்ம வாழ்றோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆமென். எத்தனையோ கிறிஸ்தவம் இருக்கிறாங்களே, அவங்களாம் சபைக்கு போறாங்களா? நம்ம கேள்வி கேட்கிறோம். உண்மையா இல்லைங்களா? எத்தனை கிறிஸ்தவங்க வேலைக்கு போறாங்க தெரியுமா? வேலை ஸ்தலத்துல போனா சொல்லுவாங்க, நான் வேலைக்கே போறது இல்ல. என்ன பண்றது? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரு. அல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு போகலாம், மன்னிப்பாரு. எத்தனை நாட்கள் மன்னிப்பாரு? ஒரு நாள். ஆமென். காலம் முழுவதும். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றோம்னா, அந்தந்த ஒரு காரணத்தை வைத்துக் கொள்ளும். அநேக காரணத்தை வைக்கணும். என் சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலை, நான் தான் உழைக்கணும், நான் தான் என் குடும்பத்துக்கு, நான் போறேன்னா என் நிலைமை இல்ல, நான் போகிற வேலை அது ஞாயிற்றுக்கிழமை லீவே இல்ல பாஸ்டர், நான் என்ன செய்ய முடியும்? நான் அப்படி ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தா அந்த வேலையை விட்டு போயிடுவேன், நான் என்ன செய்ய முடியும் பாஸ்டர்? நான் அந்த வேலைக்கு போனாதான் என் குடும்பம் பிழைப்பு. நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளையே, இந்த பூமியில உள்ள பிழைப்பை மாத்திரம் நீ பார்க்கிறாய். அல்லேலூயா. இந்த பூமியில நான் எப்படியாவது பிழைக்க வேண்டும் தேவ பிள்ளையே. ஆனா அந்த பூமிக்குரிய பிழைப்பை நீ பார்ப்பாயானால் பரலோகத்தில் உன் ஆத்துமா பிழைக்க முடியாது. அல்லேலூயா. பரலோகத்தில் ஆத்துமா பிழைக்க முடியாது. நாய்க்குட்டிகள் எடுத்துக்கலாம், பூனைக்குட்டிகள் எடுத்துங்க, காக்கை குஞ்சுகள் எடுத்துங்க, மிருக ஜீவன்கள் எடுத்துங்க. ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார், அதற்கு போஷிக்கிறார். வேலைக்கு போதா சொல்லுங்க? மிருக ஜீவன்கள் பறவைகள்லாம் வேலைக்கு போதா? ஆண்டவர் போஷிக்கல.
இந்த கண்பானத்தை வச்சிருந்தாங்க. இருந்த நாட்களிலே, நோவா இருந்த காலத்திலே பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள். இன்னைக்கு நடக்குது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த சந்ததியில் நீ யார்? இந்த சந்ததியில் எப்படி இருக்கிற? நீதிமானா இருக்கிறாயா? நீதிமானுக்கேற்ற குணாதிசயம் இருக்கிறதா? இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பெண் கொடுக்கிறாங்க, பெண் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமைலாம் பெண் கொடுக்கிறது, பெண் எடுக்கிறது, நிச்சயம் பண்றது, சீமந்தம், திருமணம், வீடு போறது எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தான். அல்லேலூயா. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சீமந்தம் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம் சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை வீடு பெருசு சொன்னா, அன்னைக்கு எங்க வர மாட்டாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நான் தான் முக்கியமா நிக்கணும், கல்யாணத்துக்கு நான் வேலைலாம் நான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை யார் வைக்க சொல்லிச்சு? ஆண்டவர் சொன்னாரா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராம ஒரு சீமந்த விழா நடத்து, வீடு பெருசு பண்ணு, திருமணத்தை ஆயத்தப்படுத்த நீ தான் நிக்கணும் முன்னாடி. பரவாயில்ல, இந்த வாரம் லீவ் போட்டா பரவாயில்ல. ஆண்டவர் பேசினாரா? இப்படி இருப்பாயானால் நீ எப்படி இந்த சந்ததியில நீதிமானா இருப்பாய்? உன் குடும்பம் சந்ததியில நீ எப்படி நீதிமானா இருப்பாய்? இந்த கன்னிகாபுரம் சந்ததியில நீ எப்படி நீதிமானா இருப்பாய்? யோசித்திருப்பார். எனக்கு அன்பான தேவச்சன, பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள். ஆனால் வருகிற அழிவை குறித்து அவர்களுக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆலயத்துக்கு வராதபடிக்கு எத்தனையோ பேர் ரட்சிப்பு இருக்குது, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, திருவிருந்து எடுக்கிறாங்க. தேவ பையன் இருக்கான், ஆலயத்துக்கு வருகிற என்ன இருக்கிறான் யோசித்திருப்பாங்க. ஆலயத்துக்கு வருகிற என்ன இருக்குதா? ஆண்டவரை நேசிக்கிற என்ன இருக்குதா? ஆனா எனக்கு ஆயுஷ் நாட்கள் வேணும், நான் 80 வருஷம் வாழணும், நான் 90 வருஷம் வாழணும், நான் பேரம்பேத்தி எடுக்கணும், இது எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா எங்க வருது இல்ல ஆலயத்துக்கு. இன்னும் சில தாய் தகப்பன் இருக்கிறாங்க, கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைகளை எங்க அனுப்புவாங்க? ஸ்கூலுக்கு அனுப்ப தெரியும், காலேஜுக்கு அனுப்ப தெரியும், இன்னும் சொல்ல போனா வேலைக்கு கூட அனுப்ப தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆனா எங்க கூட்டிட்டு வர மாட்டாங்க, எங்க கூட்டிட்டு வர மாட்டாங்க? ஆலயத்துக்கு வா, அப்பதான் உனக்கு சாப்பாடு. சொல்லவே மாட்டேன். ஸ்கூலுக்கு போ, டீச்சர் கேட்கறாங்க, என்ன போனா டீச்சர் திட்டுறாங்க, ஏன் பாஸ்டர் கேட்கலையா? பாஸ்டர் கேட்கலையா? எங்க உன் பிள்ளை கேட்கலையா? எல்லா இடத்துக்கு அனுப்ப தெரியுது. இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போ, தண்டசோ சாப்பிடு, வேலைக்கு போ, அதுவும் சொல்ல தெரியுது. ஆனா எங்க சொல்ல தெரியல? ஆலயத்துக்கு வாங்க சொல்ல தெரியல. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நோவாவின் காலத்திலே நடந்ததை போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பெண் கொடுக்கிறாங்க, பெண் எடுக்கிறாங்க. ஆமென். எல்லாம் வருகிற அழிவு எப்படிப்பட்ட அழிவுன்னு தெரியாம அந்த நாட்கள்ல இருந்தாங்க. ஜலப்பிரளயம் வந்துடுது. அல்லேலூயா. ஆமா, 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. அந்த தேசத்தை ஆண்டவர் அழித்தார், அந்த மனுஷர்களை அழித்தார், அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் அழிந்து போனது. ஆனால் நோவாவை மாத்திரம் அவர் நீதிமானாய் கண்டார், அவர் அழிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது நீதிமானுக்கு இன்னொரு சுபாவம் இருக்க வேண்டும். எல்லாரையும் ஆண்டவர் நீதிமான் சொல்லவே முடியாது. நீதிமான் என்று சொன்னால் முக்கியமாக ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். நீதி ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். இதுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நீதிமான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன இருக்கும்? உத்தமம். எல்லாவற்றிலும் உத்தமம். பாவத்தை வெறுத்து, ஆமென், துன்பத்தை சகித்து, கர்த்தரை விசுவாசித்து, தேவனுக்கு பயந்து நடக்கிறதுதான் நீதிமான். கொடுக்கல் வாங்கல் பேச்சுகள் எல்லாவற்றிலும் சரியா இருப்பதுதான் உத்தமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த சந்ததியில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நீதிமானா இருக்கிறாயா? யோசித்துப்பார். முதலாவது இங்க பார்க்கிறோம் நீதிமானின் ஜெபம். இன்னைக்கு 3 குறிப்புகள் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு என்ன? நீதிமானுக்கு உண்டான முதல் குணாதிசயம் என்ன இருக்கணும்? நீதிமான் ஜெபம். சொல்லுங்க. ஆமா, நீதிமானா இருப்பாங்கன்னா உனக்கு என்ன இருக்கணும்? முதல்ல
ஜெபம் இருக்கணும். இந்த ஜெபம் என்ன செய்யும்? எதற்கு நீதிமான் ஜெபிக்க வேண்டும்? இதான் முதல் குணாதிசயம், முதல் குறிப்பு. ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை தீர்ப்பு கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் எடுத்துங்க, வேதத்தை எடுத்து பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21, 22 வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் சோதம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்த்து அறிவேன் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நீதிமானுக்குண்டான ஒரு குணாதிசயம் ஜெபம். நீதிமானா இருக்கிறாயா? ஜெபிக்கிறாயா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இந்த காலை வேளை எத்தனை பேர் காலையில ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நான் வேதம் வாசித்தேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜெபம் பண்ண வந்த கை 2 கை தூக்குது. வேதம் வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? காலையில இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளை காலை எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? 4 மணியா, இல்ல 5 மணியா, இல்ல 6 மணியா, இல்ல 7 மணியா, இல்ல 8 மணியா? யோசித்து பாரு. ஜெபிக்கிறியா நீ? ஆண்டவர் உங்களை நீதிமானா வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, நல்லா கவனிங்க சத்தியத்தை. அல்லேலூயா. நீதிமானா இல்லையா? சொல்லுங்க, நீங்களா நீதிமானா? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டிலே நீதிமான் எப்படி உண்டாக்கப்பட்டான்? நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே ஒரு நீதிமான் எப்படி கண்டார் ஆண்டவர் சொன்னால், தன் கிரியைகளினாலே. நோவாவின் கிரியைகள் தேவன் பார்த்தார். அந்த கிரியைகள்னாலே அவன் நீதிமான் என்னப்பட்டான். ஆனா இன்றைக்கு நீயும் நானும் நற்கிரியைகளை செய்திருக்கிறோமா? பிதாவாகிய தேவனுக்கு சத்துருவாய் இருந்தோமே, பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனோமே. ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் எப்படி நீதிமானாய் உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் என்ன சொல்லப்படுது? என்ன சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன் சொல்லுங்க நீதிமான். ஆமென் சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுது? இந்த புதிய ஏற்பாடு காலத்துல புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் காணப்படுகிற ஆட்டுக்குட்டி ரத்தமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீ நான் என்ன பண்ணோம்? கழுவப்பட்டோம். கழுவப்பட்டபடினால் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதனாலதான் இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதிமான் என்று சொல்லுகிறோம். ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி அல்ல. நோவாவின் கிரியைகளை ஆண்டவர் கண்டுபிடித்து அவர் நீதிமானாய் காணப்பட்டார். நோவாவினுடைய விசுவாசத்தை கண்டு அவர் நீதிமான் என்று பெயர் பெற்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆனா இன்றைக்கு நமக்கு அப்படி இல்லை. எந்த நற்கிரியும் செய்யல. ஆமென். ஆனாலும் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ரத்தம் செய்தார். ஆமென். நீ நல்லது செய்யலையோ இல்லையோ, உனக்கு எனக்கு ரத்தம் சிந்தி நம்ம என்ன பண்ணாரு? பாவத்தெல்லாம் கழுவி நீதிமானாய் வைத்திருக்கிறார். ஆனால் நீதிமானாய் இருக்கிறபடினால் தான் இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? சபையில் இருக்கிறோம். ஆனால் நீதிமானுக்கு ஏற்ற குணாதிசயம் நமக்கு இருக்கணுமே. ஆமென் சொல்லுங்க. ஒரு நீதிமான் என்ன செய்வான் என்றால் ஜெபம் பண்ணுவான். நீதிமான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கவனிக்கிறீங்களா? சத்தியத்தை கவனிங்க. நீதிமான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே ஜெபம் இருக்க வேண்டும். எதற்காக நீதிமான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பார்க்கிறார்? வாசிக்கலாம். அதிலே 21, 22 வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 18, 21, 22. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? சொல்லுங்க. என்ன செய்ய போகிறார்? என்ன செய்ய போகிறார்?
அழிக்க போகிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இருக்கலாம் அந்த சென்னை பட்டணம் நல்லா இருக்கலாம், இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கலாம். ஆமென். எப்பொழுது அழிவு வரும் தெரியாது. கொரோனா ஒன்று வந்தது ஞாபகம் இருக்கா? ஆமென். எல்லாம் எங்க இருந்தோம்? வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தோம். கோழி எப்படி கிடக்கும், புறா எப்படி கிடக்கும், அப்படியே அடைஞ்சு கிடக்கும். யோசித்து பாருங்க. இனி வர நாட்கள் அழிவுள்ள நாட்கள், அழிவுள்ள நாட்கள். நீ நானும் எப்படி இருக்கிறோம்? நீ நானும் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாக. சத்தியம் ஆவியானவர் பேசுகிறார். நீங்க பேசுங்க. அல்லேலூயா. ஒரு தேவ பயம் இருக்கணும் இந்த இடத்துல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் தீர்மானம் பண்ணுகிறார். சோதம் குமாரா பட்டணத்துல யார் இருக்கிறார்? இன்னைக்கு கன்னிகாபுரம் பட்டணம் ஒண்ணு இருக்கு. இது கன்னிகாபுரம் பட்டணம், இது சென்னை பட்டணம். சோதம் குமாரா பட்டணத்துல யார் இருக்கா? யாரா வந்து சொல்லுங்க. அங்க லோத்து என்கிற ஒரு குடும்பம் உண்டு. அந்த லோத்து கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறார் என்று ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த பட்டணத்தை அழிக்க தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த பட்டணத்திலும் பாவம் நிறைந்திருக்கிறது, சாபம் நிறைந்திருக்கிறது, விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்கிறது, மந்திர சூனியங்கள் நிறைந்திருக்கிறது, குடிக்கிற மனுஷர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Thank you Lord. அல்லேலூயா. அழிக்க போகிறார் என்று யாருக்கு தெரிவித்தார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு லோத்து குடும்பம் அங்க இருக்கு. அங்கேயும் ஒரு நீதிமான் என்கிற ஒரு குடும்பம் உண்டு. எப்படி நோவாவின் நாட்கள்ல நீதிமானா இருக்கிற நோவா குடும்பம் உண்டோ அந்த இடத்துல ஒரு குடும்பம் இருக்குது, அதுதான் லோத்து. ஆமென். இப்போ தூதர்களை அனுப்புகிறார் அழிப்பதற்கு. ஆனால் அழிக்கிறதுக்கு முன்பாக, அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக அங்கே இன்னொரு நீதிமான் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்தான் ஆபிரகாம். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14. ஆதியாகமம் 19:14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்தில் விவாகம் பண்ண போகிற நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றார். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றார். அவருடைய மருமக்கள் அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்துவை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே அங்க 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றால் அவருடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணதுக்காக கண்டது. நல்லா கவனிக்கணும். இந்த சத்தியெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. இது ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்க இருக்கலாம், கன்னிகாபுரம் நல்லா இருக்கலாம், நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாது. எனக்கு அன்பான தேவச்சன், லூக்கா புஸ்தகத்திலே அங்கு 17ஆம் அதிகாரம் அங்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்க 28 லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். அங்கேயும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. லோத்துடைய நாட்கள் நடந்த சம்பவம் என்ன? பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், விற்றார்கள், நட்டார்கள், பயிர் வச்சாங்க, சம்பாதிச்சாங்க, விவசாயம் பண்ணாங்க,
வீடெல்லாம் கட்டினாங்க. ஆனா எல்லாம் பண்ணாலும் அந்த இடத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஆனா லோத்துடைய குடும்பம் மாத்திரம் அங்கு நீதிமானாய் ஆண்டவர் பார்த்தார். ஆமென் சொல்லுவாங்க. தேவ ஜனமே நல்ல கவனி. இந்த கனிகாபுரத்துல நீ வீடு இருக்கிறியா? நீ நீதிமானா இருப்பாயானால் இந்த கன்னிகாபுரம் அழிந்து போனாலும், கன்னிகாபுரத்துல அத்தனை ஜனங்கள் அழிந்தாலும் உன் குடும்பம் காப்பாற்றப்படும். நீதிமானா இருந்தா நீ கேபி பார்க்கல இருக்கிறியா? அந்த இடத்துல எத்தனை அழிவு வந்தாலும், என்னதான் மழை வந்தாலும், என்னதான் கட்டிடமே எழுதி விழுந்தாலும், எத்தனையோ பேர் அழிந்தாலும், உன்னை நீதிமானாய் பார்த்தால் உன் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். யோசித்துப்பார். கண்பான தேவச்சன இந்த லோத்துடைய நாட்கள் அவர் நீதிமானாய் பார்த்தார். இப்ப ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 18:26 இருந்து வாசிக்கலாம் சீக்கிரமா. அதற்கு கர்த்தர் நல்லா கவனிக்கணும். இங்கு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆபிரகாமோடு ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். நான் பட்டணத்தை அழிக்கப் போகிறேன், இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பாவம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாம் ஒரு நீதிமானாய் காணப்படுகிறார். இப்போ இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர் நிமித்தம் இந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 25ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னனால நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் அதுக்கு மறு உத்தரவு சொல்றாரு. ஆண்டவரே, இந்த பட்டணத்தை அழிச்சு போடுங்க, தப்பு சொல்ல. ஆனால் அந்த இடத்துல நீதிமான் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? துன்மார்க்கரோட நீதிமான அனுப்பீர்களா நான் கேட்கிறேன். இந்த கண்பான தேவச்சன அதுக்குதான் அங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. கவனிங்க, செய்தி எனக்கு ரொம்ப கவனிச்சுக்கணும்னு அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிட்டே இருக்கேன். கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல ஆபிரகாம் சொல்லுகிறார், 50 நீதிமான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 50 நீதிமான்கள் இருந்தா என்ன பண்ண மாட்டேன் அந்த பட்டணத்தை. அடுத்தது அடுத்த வசனம் டக்குன்னு படிங்க. 28 ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைஞ்சிருப்பார்களானால் அந்த பட்டணத்தை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு 29ஆம் வசனத்துல 40 நீதிமான்கள் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். மறுபடியும் அடுத்த வசனத்துல சொல்றாரு 30 நீதிமான்கள் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு 20 நீதிமான்கள் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். இன்னும் அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு 10 நீதிமான்கள். 32ஆம் வசனத்துல 10 நீதிமான்கள் இருந்தா என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நீதிமான்கள்? ஒரு பட்டணம் காக்கப்படணும்னா சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க, எல்லா வாய்த்தையும் சொல்லுங்க. கன்னிகாபுரம் பட்டணத்தை அழிச்சிருவேன் ஆண்டவர் முடிவு எடுத்தார்னா, எல்லா கட்டிடத்தை அழிச்சு ஒருத்தர் கூட உயிரோடு ஒரு முடிவு எடுத்தார்னா, இந்த சென்னை பட்டணத்தை அழிக்கிற முடிவு எடுத்தார்னா அதுக்கு எத்தனை நீதிமன்றங்கள் தேவைப்படுது? பட்டணம் அழிக்கப்பட எத்தனை நீதிமன்றம் தேவைப்படுது? 10 நீதிமான்கள் இருந்தா இந்த பட்டணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அழிக்க மாட்டாங்க. ஒரு நீதிமான் இருந்தா சொல்லுங்க, ஒரு நீதிமான் இருந்தா ஒரு குடும்பம் அழியாது. ஆமென் சொல்லுங்க. குடும்பத்திலே ஒருத்தர் நீதிமானாக இருந்தா அந்த குடும்பம் அழியாம பார்க்கும். பட்டணத்திலே 10 நீதிமான் இருந்தா அந்த குடும்பத்தை என்ன பண்ணாரு, அந்த பட்டணத்தை என்ன பண்ண மாட்டாரு, அழிக்க மாட்டார். ஆனா அங்க நீதிமான் யார் இருந்தது பட்டணத்துல? சோதோம் குமாரா பட்டணத்துல எத்தனை நீதிமான் இருந்தாங்க? ஒரே ஒரு நீதிமான். அதனாலதான் அவர் குடும்பத்தை காப்பாத்தினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சந்ததியில் நீ நீதிமானா இருக்கிறாய். இந்த அசுத்தமுள்ள சந்ததியிலே, குடிக்கிற சந்ததியிலே, வெறிக்கிற சந்ததியிலே
விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுகிற இந்த சந்ததியிலே, மந்திர சூனிய விக்கிர ஆராதனை உள்ள இந்த சந்ததியிலே நீ நீதிமானா இருக்கிறாய். உன்னை பார்க்கிறான் ஆண்டவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். தேவ பிள்ளை, நீ அறிந்து கொள் எனக்கு அன்பான தேவச்சனமே. இந்த ஒரு நீதிமானுக்காக யார் ஜெபம் பண்ணது? வாய்க்கு சொல்லுங்க. இந்த லோத்து குடும்பத்துக்கு யார் ஜெபம் பண்ணது? ஆபிரகாம். அதான் நீதிமானின் ஜெபம். முதல் நீதிமானுக்கு என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். நீ நீதிமானா இருக்கிறான்னா முதல்ல உன் குடும்பத்துக்கு நீ ஜெபம் பண்ணு. ஆமென். உன் குடும்பம் காப்பாற்றப்படணும். பல நாட்கள்ல ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு பரலோகத்தை கொடுக்கணும். நரகம் போக கூடாது. அவங்க இரண்டாவதாக நீதிமானுக்கு உண்டான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? முதலாவது ஆண்டவர் நீதிமான் ஜெபிக்கிறானான்னு பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன? நீதிமான் ஜெபம் பண்ணுகிறானா அதை பார்க்கிறார். இரண்டாவது நீதிமான என்ன பார்க்கிறார்னா அவன் வழியை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது என்ன? நீதிமானுடைய வழியை ஆண்டவர் பார்க்கிறார். வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியோ. எல்லா இடத்துங்க. சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இரண்டாவது ஒரு குறிப்பு. முதலாவது நீதிமான் ஜெபிக்கிறானா என்று பார்க்கிறார். இரண்டாவதாக நீதிமானுடைய வழியை அவன் அறிந்திருக்கிறான். எந்த வழியில நடக்கிறான் நீதிமான், எந்த வழியில இருக்கிறான், எந்த வழியில போகிறான். அதான் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது 1:6 பார்க்கும் பொழுது கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியோ. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ நீதிமானாய் துன்மார்க்கனா? உன் வழியை பார்த்து ஆண்டவர் உனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். உன் வழியை பார்த்த எந்த வழியில நீ போற? பாவ வழியில் நடக்கிறியா இல்ல பரிசுத்தம் உள்ள வழியில நடக்கிறியா? நீதிமானுடைய வழி வேறு, துன்மார்க்கனுடைய வழி வேறு. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்நிய மனுஷனுடன் பிணைக்கப்படக்கூடாது. ரட்சிக்கப்படாத பிள்ளைகிட்ட உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத பிள்ளைகிட்ட அவனுடைய சுபாவம் உனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவச்சனே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீதிமான் வழியை இரண்டாவது பார்க்கிறார். இன்னைக்கு நீ நீதிமான், ரத்தத்தினால கழுவப்பட்ட நீ நீதிமானா இருப்பாயானால் உன் வழியை தேவன் பார்க்கிறார். யாருக்கும் தெரியாது நீ நினைக்கலாம். தேவன் உன் வழியை பார்க்கிறார். அதை வைத்துதான் உனக்கு ஆயுஷ்நாட்கள் அதிகமாகும். அதை வைத்துதான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அதை வைத்துதான் இந்த தேசத்துல வர அழிவிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். அதை வைத்துதான் உனக்கு ரட்சிப்பை தந்து அந்த வழியை பார்த்து பரலோகத்தில் கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். யோபு 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் விலக்காமல் அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானுடைய வழியை பார்க்கிறவர் அவர் தன் கண்களை என்ன பண்றாரா? நீதிமான விட்டு என்ன பண்றாரா? விலக்காம இருக்கிறார். பச்சை பார்வை அப்படியே பார்க்கிறாரு. என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கு, என் பிள்ளை மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கு, திரும்ப எடுக்குது. ஆனால் சபையில இருக்கு, சபையில வந்தா சரியா இருக்கு. வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கு என் பிள்ளை? வெளியே எப்படி இருக்குது? ஆண்டவர் உன்னை கவனிக்கிறார். பிசாசும் உன்னை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரும் உன்னை பார்க்கிறார், பிசாசும் உன்னை பார்க்கிறார். உன் வழியை அவன் பார்க்கிறான், உன் வழியை அவன் கவனிக்கிறான். ஆண்டவருக்கு குற்றம் சாட்டுவான், இவர்களுக்கு பரலோகம் கொடுக்க கூடாது என்று சொல்லுவான். அல்லேலூயா. இந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க கூடாது என்று சொல்லுவான். எனக்கு அன்பான தேவச்சனே, யோசித்து பாருங்க. அல்லேலூயா.
யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது யோபு 23:10 அங்கு ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. நான் பொன்னாக விளங்க. யார் வழியை பார்க்கிறாருங்க? யோபுடைய வழியை ஆண்டவர் பார்க்கிறார். யோபு ஒரு நீதிமான். யோபுடைய வழியை பார்க்கிறார். எந்த வழியில இருக்கிறார், என்ன பேசுறான், என்ன செய்யறான், எல்லாத்தையும் கவனிக்கிறார். அல்லேலூயா. நான் போகும் வழியை அவர் அறிவார். யாருக்கு? தாய்க்கு மறிக்கலாம், தகப்பனுக்கு மறிக்கலாம், ஊழியக்காரனுக்கு மறிக்கலாம், உன் வழியை உன் பிள்ளைகளுக்கு மறிக்கலாம். ஆண்டவர் உன் வழியை பார்க்கிறார். அல்லேலூயா. உன் பேச்சை பார்க்கிறார், உன் நடையை பார்க்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனே, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் வழியில் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து துன்மார்க்கருடைய வழியிலே நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனை நில்லாமலும் பரியாசக்கார் வழியிலே உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். ஒரு நீதிமான் இங்கெல்லாம் இருக்க கூடாது. சொல்லுங்க, நீதிமான் எங்கெல்லாம் இருக்க கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனை. ஒரு குடிப்பான் ஒரு மனுஷன், அவன் ஆலோசனை இங்க கேட்க கூடாது. ஒரு சகோதரி சபைக்கே போக வாயை திறந்தா முடிஞ்சு போச்சு கதை. அவங்க கூட ஆலோசனை கேட்க கூடாது. ஆமென். மந்திரம், சூனியம், கோயிலு, தாயத்து. ஒரு சாதாரண ஒரு அம்மா வந்தா கூட என்ன பண்றது? உடனே தூக்கிட்டு போயிருது மந்திரிக்கிறது. ஆமென். இப்படிப்பட்டவங்கள ஆலோசனை கேட்க கூடாது. பரியாசத்தால் உட்கார இடத்துல உட்கார கூடாது. கிண்டல் பண்ற, கேலி பண்ற இடத்துல உட்கார கூடாது. நீதிமான் இங்கெல்லாம் இருக்க கூடாதுங்க. நீதிமான் இங்கெல்லாம் இருக்க மாட்டான். ஆமென். ஆண்டவர் வழியை பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆவதாக நல்ல கவனிக்கிற. முதல்ல என்ன சொன்னேன்? நீதிமான் ஜெபத்தை பார்க்கிறார். 2ஆவதாக நீதிமானுடைய வழியை பார்க்கிறார். 3ஆவதாக நீதிமானோடு உடன்படிக்கை செய்ய பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆனாலும் உங்களுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடனே கூட உன் குமாரரும் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசிங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கணும். முடிக்கிற பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் அந்த இடத்துல கவனிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசிங்கள். 3வது அந்த நீதிமானோடு உடன்படிக்கை செய்கிறார். நீதிமானோடு உடன்படிக்கை செய்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். என்ன உடன்படிக்கை தெரியுமா? அப்பா பிள்ளைங்கிற ஒரு உறவு, ஒரு உடன்படிக்கை நமக்கு பண்ணப்பட்டிருக்கு. அந்த உறவை நீங்க கெடுத்து போட வேண்டாம். அந்த உறவை நீங்க முறித்து போட வேண்டாம். அந்த ஐக்கியத்தை உடைத்து போட வேண்டாம். இந்த உடன்படிக்கையை நீங்க முறித்து போடுவீங்களானால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாத ஒரு மனுஷன் இல்லை. அன்பானவர்களே, அவர் 3ஆவதாக நீதிமானோடு என்ன செய்கிறாரா? உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை அது நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 15-18 வாசித்து பார்க்கும் பொழுது அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி
ரெப்பாய்மீனும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானோட உடன்படிக்கை செய்கிறவர் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அந்த தேசத்தையே கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு தேசத்தை அவர் கொடுக்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க. உனக்கு எனக்கு ஒரு தேசத்தை கொடுக்கணும். கொடுப்பாரா? எந்த தேசம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. எந்த தேசம் வேணும்? எந்த தேசம் வேணும்? பரலோக தேசத்தை உனக்கு எனக்கும் அவர் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் நம்மளோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்க உடன்படிக்கை செய்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு பரம கானானாய் இருக்கிற, நிலையான அழிந்து போகாத நித்திய கானானாய் இருக்கிற அந்த பரலோக ராஜ்ய தேசத்துக்கு உனக்கு எனக்கு உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3 காரியம் சொன்னேன். யாரா சொல்ல முடியுமா? நீதிமான் ஜெபத்தை பார்க்கிறார், நீதிமானுடைய வழியை பார்க்கிறார், நீதிமானோட உடன்படிக்கை செய்கிறார். கடைசி ஒரு வசனம், நீதிமான் நீதியை பிரசங்கிக்கிறானா என்று பார்க்கிறார். அநீதி அல்ல, நீதியை பிரசங்கிக்கிற ஒரே வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நல்ல கவனிக்க பாருங்க. நீதிமான், 4வதாக நீதிமான் நீதியை பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்கிறானா பார்க்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகி நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி நிறைந்த போதும். ஆமென் சொல்லுங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், நீதியை பிரசங்கம் பண்ணுகிறார். இன்னைக்கு நீ நானும் நீதிமான் என்று சொன்னா கிராம ஊழியத்துக்கு வரணும். கிராம ஊழியத்துல வந்து சும்மா நிற்க கூடாது. கிராம ஊழியத்துல வந்து சும்மாவா நிற்க கூடாது. பாட்டு பாடணும். ஐயா எனக்கு கொடுங்க, நான் பேசுற வார்த்தையை சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதிமான் நீதியை பிரசங்கிக்கிறோம். சொல்லுங்க பயங்கரந்து. நீதிமான் நீதியை பிரசங்கிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 125ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 125:3. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகள் என்ன செய்ய மாட்டாங்க? நீட்டாதபடிக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் கடைசியாக ஒரு பாயிண்ட், அநியாயத்தை என்ன பண்ண மாட்டான்? கையை என்ன பண்ண மாட்டான்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீதிமான் அநியாயத்துக்கு என்ன பண்ண மாட்டான்? கையை நீட்ட மாட்டான். அநியாயம் வரக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். எல்லாம் ஒரு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம்.